ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள்கிட்ட ஹலோ அப்படிடா இருக்கீங்க. ஹையோட்டெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு. டுடே நம்ம டாங்கு தான் ஒரு நியூ வாட்ஸ்அப் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டாங் ஆர் ஜங்குக்கு இந்த கான்செப்டில் எஃப்எஃப் போடுங்கன்னு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு தான் 3 எஃப்எஃப்ஸ் இந்த மாதிரி வைப்பில் போட்டிருக்கோம். ஸோ டாங்க்கும் எஃப்எஃப் போட்டு ரொம்ப டேஸ் ஆகுது. ஸோ அதனால இதை அப்படியே டாங்க்கு போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. அண்ட் தென் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். டாங்க்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ட் தென் டாங் கேரக்டர் எப்படின்னா ரொம்ப கோடு, உங்ககிட்ட பேசக்கூட மாட்டான். அண்ட் தென் நீங்கள் ரொம்ப என்ன சார் அட் த சேம் டைம் ரொம்ப சாஃப்டாக பேசுவீங்க. அவன் எவ்வளோதான் உங்ககிட்ட கோவமாக பேசினாலும் நீங்கள் அதுக்கு ரொம்ப சாஃப்டாக பதில் சொல்வீங்க. அண்ட் உங்களுக்கும் அவனுக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆக போகுது. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரெசன்ட் சீனில் நீங்கள் தான் உங்கள் 2 பேத்துக்கும் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. மேலே இருந்து அவன் அப்படியே இறங்கி வந்துட்டு, எவ்வளோ டைம் சொல்லிடுவான் உனக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாதானே. ஏன்டி சொன்னால் ஏக மாட்டியோ? அவன் காலேஜில் தான் உன் மூஞ்சை பார்க்கணும்னு கடுப்பாக இருக்குன்னா இங்கே வந்து உன் மூஞ்சை காட்டிகிட்டு இருக்கா. டாங், என்னாச்சு உனக்கு? இப்போ நான் என்ன பண்ணேன்? எவ்வளோ டைம் சொல்லிடுவான் என் மூஞ்சி முன்னாடியே வந்து நிற்கலான்னு பார்க்கவே கடுப்பாக இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ அழுகவே வருது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி, நீங்கள் நேற்றுக்கு நைட்டாக சாப்பிட்லாம். அதான் உங்களுக்கு நான் கேட்டேன். மாதிரி உன்ட்ட கேட்டேனா எனக்கு செஞ்சு கொடு, நான் செஞ்சு தானே. ஷாண்டி எப்படி அவன் உயிரை வாங்கி தொலைகிறா? எதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. காலையிலே கற்று வைக்கிறாளா? உன் முடிஞ்ச கூட முடிக்க கூடாதுன்னு நினச்சான். ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக கிச்சனுக்கு போய் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. டாங்க அதை கண்டுக்காமா அவன் கார் கீயை மட்டும் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். நீங்கள் டைமை பார்க்குறீங்க. ஐயோ, ஆல்ரெடி வேறு டைம் ஆச்சு. இப்போ வேறு பஸ் வேறு கிடைக்குமான்னு தெரில. எனக்கு ஒரு நாள் மட்டும் வேணாம், அவர்கிட்ட சொல்கிறதுக்கு சொல்லாமே இருக்கலாம். என்னை எதுக்கும் தேவையில்லாமல் திட்டுவார். எதுக்கு நான் திட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வேகமாக இருந்து டேங் டாடி எவ்வளோ டைம் சொல்லியிருக்கான் சரி அப்படி கூப்பிடாதுன்னு கடுப்பாக இருக்கு. சரி என்ன ஏங்க என்ன சொன்னா அது வேறு எப்படி தான் உங்களை கூப்பிடுறது? டேங்க கூப்பிடக்கூடாது, அப்புறம் என்ன தான் சொல்கிறது? அவங்க நேம் சொல்லி தானே கூப்பிட்றேன். எதுக்கு நீ வேறு நீ ஆனந்த்லாம் சொல்லி கூப்பிடுற? நீ என் பொண்டாடியா அப்படி கூப்பிட்றதுக்கு? என்ன சொல்கிறேன் வேறு பாரு, தேவலாமல் அந்த மாதிரிலாம் கூப்பிடாத, கேட்கவே ஏச்சலாக இருக்கு. ஸோ அப்படியே அவன் போயிடுறான். நீங்கள் சொல்ல வந்ததே அவன் கேட்கல, உங்களுக்கு ரொம்ப ஹேட்டாக இருக்குது. நான் என்ன சொல்ல வந்தேன்? அதை கூட காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு போகிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு? எதுக்கு தான் இவனை கல்யாணம் பண்ணு இருக்கு. ஆமாட்டேன், உனக்கு மட்டும் ஃபீல் ஆகலை, எனக்கும் ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம். அப்படி என்ன தப்பு பண்ண? ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க, செம்மையாக புலம்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டை அப்படியே கால் பண்ணிட்டு இருக்கான். சொல்லடி அண்ணா. அது ஒன்றும் இல்லை, ஏன்னாச்சு ஏன் வாய்ஸ் எப்படி இருக்கு? அதுக்கு அண்ணா என்னோட புருஷன் இருக்காளா, எனக்கு மார்னிங்கு ஸோ எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்கிறீங்க. அவள் அப்படியே ஷாக கேட்டுட்டு என்ன உன்கிட்ட பேசிட்டானா? ரொம்ப அதிசயமாக இருக்கு. அந்த மாதிரிலாம் பேசுவானா என்ன நீ அவன்றா? எவ்வளோ டைம் சொல்லியிருக்கான். சரி சரி டாங் சார். அப்புறம் சார் என்ன சொன்னார்? அவனுக்கு என்ன எனக்கு என்னமோ அதிசயமா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் மார்னிங் ஃபுல்லாக. என்கிட்ட எப்பயுமே பேச மாட்டாளா? எதா இருந்தாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுவான். கிளாஸில் கூட இதாவது வாலண்டியராக பேசினா கூட அதை வேறு யார்கிட்டையாவது சொல்லி பேச வைப்பான். அந்த மாதிரி இருக்கிற பர்சன் எனக்கு மார்னிங்கே நான் அவ்வளோ திட்டியிருக்கான் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு தெரியுமா. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. ஐ திங்க் அவனுக்கும் என் மேலே ஏதாவது சாச்சா அந்த மாதிரிலாம் இருக்காதுலடி, அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டு ஆனால் வயன் ஒன்று சொல்லவா, சாருக்கு ஏதோ உன் மேலே ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறான் இன்டைரக்டாக. சீச்சி அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு மேலே அப்படி ஃபீலிங்லாம் இல்லை. அது எப்படி கல்யாணம் ஆகியும் அந்த மாதிரிலாம் சாச்சா நீ தப்பாக சொல்லாத வேணாம். நான் என்ன சொல்லிட்டேன்? அவன் ஏதோ இன்னும் லவ் பண்ணுறாரு போல் சாரு. அதெல்லாம் இல்லை, அவர் லவ் பண்ணுறாரா என்னையா? கொஞ்சமாவது மனசு இருக்கா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவராது என்னவாது லவ் பண்ணுறது? அது நீ கனவு கண்ற. ஆமாம், எனக்கு நல்லா தெரியும் அவன் என்னெல்லாம் லவ்வே பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. காலில் கூட செம்மையாக திட்டினான். அப்புறம் எப்படி என்னை லவ் பண்ணுவான் அவனாச்சு? எதுக்கு பார்க்குறான்னா திட்டணும். அதுக்கே நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் தெரியுமா. அப்புறம் எப்படி அப்படி சொல்லுவாங்க? பிடிச்சவங்க இந்த மாதிரியா சொல்லுவாங்க? அது கரெக்டு தான். ஆனால் சார் வந்து எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார்ல, அதான் நான் சொல்கிறேன். என்ன டிஃப்ரெண்ட்டு இதில் கூடவா? இல்லை, அவர் இந்த மாதிரி சொல்கிறப்ப நீ அவர் ஐஸ் பார்த்தியா? ஆமாம், நான் இது அவன் ஐஸ்லாம் வர பார்க்குறேன். அவனே என்னை இவ்வளோ தெரியுமா திட்டினான். நான் அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்தான். இதில் நான் எங்கே அவன் ஐஸ்லாம் பார்க்குறது? அதுக்கு சொல்ல. ஆனால் எனக்கு தெரில, அவருக்கான உன் மேலே லவ் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. சாரே சொல்லுவார் பாரு ஒரு நாள்,
ஆ எப்பா நான் செத்தோன்னேவா? ஒயன் எதுக்கு ஒயன் இப்படி சீரியஸ் ஆகுறா? பின்ன என்னடி? ஆ எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகி 2 hours ஆகுது. ஆ இது வரைக்கும் என்கிட்ட எப்பயாவது பேசியிருப்பானா? நேற்றுக்கு அதுவும் செம்மையாக திட்டுறான் காலைல எழுந்துட்டு. நான் அவனுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான்? பிரேக்ஃபாஸ்ட் தானே பண்ணேன். ஆஸ் அ ஒய்ஃபாக என் ரெஸ்பான்சிபிலிட்டி என் கடமையை தானே பண்ணான். அதுக்கே அவனுக்கு அவ்வளோ கோவம். ஆ அவன் தான் எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக இல்லை. ஆமாம், அவன் அப்படி தானே என்கிட்ட சொல்லியிருக்கான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாதுன்னு. அது இருந்தாலும் என்னால் மீற முடியுமா? நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. புரியுது. இங்கே பாரு, ஒரு நாள் டேங் வந்து சொல்லுவான். நீ ஃபீல் பண்ணாத. எத்தனை டைம் சொல்லியிருக்கான். அவன் சொல்லாத, அவரை நேம்லாம் சொல்லி கூப்பிடாத. அவருக்கு நான் கூப்பிட்டாலே பிடிக்காது. நீலாம் நேம் சொல்லி கூப்பிட்டா அவ்வளோதான் உனக்கு. அப்படியா? ஆமாம் அப்படிதான். நீ வைய உன்கிட்ட பேசினா எனக்கு கடுப்பு தான் வரும். ஐயோ ரொம்ப தான். சரி சரி, நாங்கள் சாருன்னு சொல்கிறோம். தெரியாமல் வாயிலேருந்து வந்துச்சுப்பா. உனக்கு வரும். புருஷனை நான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேனா? ஐயோ இதுக்கு தான் இந்த கப்புள்ஸ் வித்தியாசங்கள் தலையிடவே கூடாது. நாளைக்கெலாம் டாங் வந்து உன்னை லவ்யூன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோவேன், நீ அவ்வளோதான்டி. அது எனக்கு தெரியும். நீ மூடிட்டு வை. ஸோ அவள்கிட்ட கால் கட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே அப்படி தான் தோணுது. இவெல்லாம் சொல்கிற மாதிரி உண்மையாக என்னை லவ் பண்ணுறானா? அதனால தான் என்கிட்ட இப்படி பேச ட்ரை பண்ணுறானா? இல்லை அவள் ஏதாவது தேவையில்லாமல் என்ன சொல்லி எதுக்கு நான் தேவையில்லாமல் ரொம்ப யோசிச்சு என் மனசு தான் கடைசியில் கஷ்டப்படும். அவன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட அவன் டேரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருக்க போகிறான்? ஏதோ நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி, கல்யாணம் ஆகாத ஒரு பர்சன்ஸ் மாதிரி அப்படி இருந்தால் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அவன் கேட்டால் சொல்கிறப்ப கூட பிடிக்கலன்னு தான் சொன்னான். தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்கிறோம் போல. ஸோ அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் காலேஜுக்கு ரொம்ப லேட்டாக தான் போகிறீங்க. ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் கால் பண்ணனால ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ மேம் உங்களை செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளில தான் நின்றுட்டுருக்கீங்க. மேம் அது சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சா. எப்படி உனக்கு லேட் ஆகும்? என் கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணுறது கிடையாது. அப்படி இருந்தால் எப்படி மார்க் வரும்? படிக்கிற பிள்ளைங்களே இப்படி இருந்தால் எப்படி? அதுவும் பொண்ணுங்களா என்னத்த சொல்கிறதோ. அது இல்லை மேம். 9:10க்கு வர. ஐயோ மேம் 9:20. 9:20 ஆச்சா? நானும் அதை சொல்லணும். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர? சாரி மேம். சாரி தூக்கி குப்பையில் போடு. அகெயின் இந்த மாதிரிலாம் வந்தா உள்ளே விட மாட்டேன். அதை தெரியாமல் வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக அப்படி மூச்சு வாங்குது. அப்படியே வாட்டர் ட்ரிங்க் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு என்ன உனக்கு என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கியா நீ? நீ தானே கால் பேசினா மச்சான். நான் இங்கே வந்து கால் பேசினா அதுதான் நீ இங்கே வந்து கால் பேசியிருக்கா. அப்போ நீ சொல்ல வேண்டியதானே மேம் வந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. நீலாம் ஃப்ரெண்டா மச்சான்? அதான் மச்சான் உயிர் நப்பு கையறா அப்படின்னு நீங்கள் தட்டி விட்டு உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. என்ன கிளாஸ் இது? நோட்ஸ் எடுக்கிறா, எடு. என்னாலாம் எடுக்க முடியாது, ரொம்ப தலைவலிக்குது, நான் படுத்துக்கிறேன். என்ன சொல்கிற? அடுத்து வேற உன் புருஷன் கிளாஸு. எத்தனை டைம் சொல்லியிருக்கான் அப்படி சொல்லாதுன்னு. சரி டாங் சார் கிளாஸ். அதுக்கு மட்டும் தலையில் நல்லா இருக்குமா மேடம்? ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குடி. ஸோ அவளை அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஆனால் தெரிலடி. நீ எனக்கு மார்னிங் சொன்னால நீ இங்கே பாரு எதுக்கு அப்படி மூஞ்சி வச்சுக்கிறா? சரி இங்கே கேளா. அவன் புருஷனை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் அப்படியே பேச என்கிட்ட நல்லா அவ்வளோ பேசுகிறா. ஆனால் அவன்கிட்ட போய் நிற்கிறப்ப மட்டும் ஒன்றும் பேசாத. அது எல்லாம் எனக்கு அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். அவன் ஐஸை பார்த்தாலே இதுவும் மாதிரி இருக்கும் தெரியுமா? என்ன ஐஸ் அவனுக்கு. அவன் மூஞ்ச கூட என்னால் பார்க்க முடியல. நீலாம் வெத்து வேஸ்ட்டு அப்படியே சுற்றிட்டுரு. கடைசியில் பாரு என்ன பாரு அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு தான். அவன் என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் அவனுக்கு ஒரு நாள் டைவர்ஸ் கொடுக்க போகிறான். அப்போ நக்கிட்டு சாவு. என்ன நீ இப்படிலாம் பேசுகிறான்? அந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டான். எனக்கு தெரியும் என் டாங் பற்றி. அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது தெரியுமா? சரி மச்சான் ரொம்ப வலியுதே துவச்சிக்கோ. நான் துவச்சிக்கிறேன். அடுத்த என்ன அவர் கிளாஸா? எப்படி இருக்கு எனக்கு? ரொம்ப அழகாக இருக்கேனா இல்லை கொஞ்சம் அழகாக இருக்கேனா? ரொம்ப கேவலமாக இருக்கேன். அப்போ நல்லா தான் இருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கு. என்னதான் எனக்கு திட்டுனாலும் அதுவும் வெக்கமாக இருக்குது தெரியுமா? அதுவும் அவர் திட்டுறப்ப என்னமோ தெரிலடா. நீ என்னமோ பண்ணுற. இந்த மாதிரி ஃபீலிங்காக எனக்கெல்லாம் வந்தது கிடையாது. ஆனால் நீ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங்லாம் கொடுக்குறாளா? என்னை ரொம்ப காயப்படுத்துகிறது நீ தான். என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறதும் நீ தான். லவ் யூ டா. அதை உன் கண்ணு முன்னாடி சொல்ல முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் என் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறேன். அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை அப்படியே உங்களை ஷேக் பண்ணிட்டு மச்சான் எழுந்துரு. எத்தோ அவனோட சரி சார் எனக்கு கிளாஸ் வருது எழுந்துரு. அது அந்த மாதிரி சொல்லி பழக்க அழகு பிள்ளை. அப்படி தான் சொல்லணும். அப்படியே சொல்லிக்கிறேன். எழுந்துரு. பார்க்க சகிக்கல. என்ன சகிக்கலாம்? அதான் இப்போ வெக்கப்பட்டிருந்தேன். ஐயோ வெக்கம் தான் வருதா எனக்கு. எனக்கு ஆனால் தெரியல தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிறப்ப மட்டும்தான் என்னோட இந்த கேர்ள் வருஷன் எனக்கு பார்க்க முடியுதா? இல்லாட்டினா அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ அவனோட பீரியடு வருது. ஸோ எல்லாரும் எழுச்சிருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டான். அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான். இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும்.
அப்படியே எழுந்து நிற்கலான்னு பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அது டேங் கிடையாது, ஜிமன் தான் வந்து நிற்கிறான். குட் ஆஃப்டர்நூன் சார். உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு இவ்வளோ மரியாதை? ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? சார் டேங் வரலையா? என்னடா கத்திட்டு இருக்கீங்க? யார் அது டேங்கு? சார் சாரி சார், டேங் சார் வரலையா? டேங் சார் வரலையா? அது ஏன்டா எப்படி கத்துறீங்க? என்னை பார்த்தா மனுஷன் தெரியலையா? சார் உங்களுக்கும் எனக்கு பிடிக்கும் தான். எல்லாரும் சொன்னீங்க. ஒன்றும் இல்லை சார், சும்மா என் ஃப்ரெண்டு உங்கள் மேலே ஒரு க்ரெஷ்ஷு சார். அது வேறையா? அப்படின்னு ஜிம்மன் அப்படி ஷாயிட்டோம். எனக்கு கல்யாணம் ஆச்சுடா. சரி. ஐயோ சாருக்கு கல்யாணம் ஆச்சாடி? என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் இப்போலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. சின்ன பசங்களா? அவருக்கு 30 வயசு ஆகுதுடி. சரி அசிங்கப்படுத்தாத அவரை. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போகுது. எங்கே வர அப்படின்னு ஃபுல்லாக உங்கள் ஐஸ் அப்படியே அவனை சர்ச் பண்ணுது. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, நம்ம சாச்சே உன் புருஷன் வரல, எனக்கு லீவ் போட்டானா? நான் சின்ன எப்படி லீவ் போட்டிருப்பான்? நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட மார்னிங்க. அது டாங் தான் வந்து முன்னாடி வந்துட்டானு காரில் கூட. ஆமாம் சொன்னேன். அப்புறம் எங்கே போனார்? அதான் தெரில எனக்கும். ஸோ அப்படியே சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அதை பார்த்து, வயனு என்ன பண்ணிட்டுருக்க நீ? இங்கே கிளாஸ் எடுத்துட்டுருக்கியா? நீ பாட்டு அங்கே அங்கே தேடிட்டுருக்கியா? ஏன்னா ஏதாவது காணுமாண்ணா? அது அது வந்து ஆமாம் காணும். என்னோட மனசு நான் அது ஒன்றும் இல்லை சார், அது நத்திங். உட்காரு. அடுத்த டைம் இப்படி பண்ணிட்டு இருந்தா வெளில அனுப்பி விட்டுறேன். மச்சானோட பொண்டாடிலாம் பார்க்க மாட்டேன். அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜிம்மன் லைட்டாக பார்த்துட்டு ஐஸ்லேயே கேட்குறீங்க அவன் எங்கன்ற மாதிரி. ஜிம்மன் அதுக்கு லைட்டாக சிரிச்சுட்டு, தெரியாதே. என்னதான் உனக்கு தெரியும்? நீங்களும் ஜிம்மனும் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கும் ஜிம்மனா. ஸோ நீங்கள் 2 பேரும் போய் சேர்ப்பீங்க நாளா? எங்கடாவன்? தெரியாதே. என்னங்க அவன் தான் அப்படின்னா இவன் அதுக்குமாலா? இவன் ஃப்ரெண்டு தானா? ஆனையும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன் ஒன்றுமே சொல்ல, அவன் பாட்டுக்கு லெசன்ஸ்லாம் முடிச்சுட்டு போகிறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சார் இந்தாங்க இந்த ரெக்கார்ட்லாம் சைன் பண்ணுங்கள். ஐயோ நான் லஞ்ச் வேறு டைம் ஆச்சு, நான் அப்புறம் சைன் பண்ணிட்டான். சரி நீங்கள் கூட மூஞ்சி வேறு அப்படி வச்சுக்கோ. ஸோ அவன் அப்படியே சைன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அவன்கிட்ட போய்ட்டு, சார் என்ன வைனே? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது இருக்கட்டும் சார். அது டாங் சார் எங்கே சார்? எதுக்கு அவெல்லாம் கேட்குறீங்க? வேணும்னே ஜிம்மன் அப்படியே உங்களை டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை சார், அவர்கிட்ட நான் ரெக்கார்ட் சைன் வாங்கணும், அதான் எங்கன்னு கேட்டேன். என்ன ரெக்கார்டு? என் கூட நான் சைன் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு தான், நான் கொடுத்துக்கிறேன் இல்லாட்டினா. இல்லை சார், நான் அவர்கிட்ட தான் சைன் வாங்கணும். அவன்கிட்ட தான் சைன் வாங்கணுமா? ஆமாம் சார். நீங்கள் அவர் எங்கன்னு சொல்கிறீங்களா? அது ரொம்ப கஷ்டமாச்சா? எங்கே சார் அவர்? தெரியாது எனக்கு. தெரியாது சார். எதுவும் மறைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்கே இருக்காங்க? எதுவுமே சொல்ல மாட்டேறாத. இந்த கிளாஸ் டைமில் தான் அவனை சைட் எடுப்பான். அது பொறுக்காது அவனுக்கு. எனக்கு காலையிலே என்ன திட்டினான். நான் கூட ஏதோ லவ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு நினச்சிட்டான். பார்த்தா எதுக்கு திட்டினானே தெரில. ஒரு வேளை என் மூஞ்சி பார்க்க பிடிக்கலான்னு நிஜமாவே அவன் வேறு காலேஜுக்கு ஏதாவது ப்ரொஃபஸராக போயிட்டானா? அங்கே எல்லாரும் அவனை சைட் அடிச்சிருப்பாங்க. சரி எதுக்கு இப்போலாம் நினச்சிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதம்மா வாயினே என்ன பேசிட்டு இருக்கேன்? எனக்கு வேறு பசிக்குது, நான் கிளம்புறேன். சார் ஜிம்மன் சார் நில்லுங்க. என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. டாங் சார் எங்க? நீங்கள் கூட இந்த ரெக்கார்ட் தானே நான் சைன் பண்ணுறேன். இப்போ அதனால என்ன பிரச்சனை? ஜிம்மன் சைன் இருந்தால் என்ன? ஒன்றுக்கு வச்சிடாதே எங்க கூட. ஐயோ சார் இது உங்கள் சப்ஜெக்டே கிடையாது. பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ பெரிய உயிர் நம்ப தெரியுமா? இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பிடிச்சி எங்களை அசிங்கப்படுத்தாத. ஐயோ சார் என்ன சார் நீங்கள்? நான் நாளைக்கு அவர் கேட்டார்னா நான் என்ன சொல்லுவேன்? நாளைக்கு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாற்றி சைன் வாங்கிட்டேன்னா? நான் சொன்னேன் ஜிம்மன் சொன்னேன், எந்த கம்மனும் பிடிக்க முடியாது. தெரியுமா? அது சார் இல்லை சார், அது திட்டுவார் அவர். திட்டிடாலும் இப்போ என்ன? அது சார் இவனுக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு அவனும் இப்படிலாம் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வர ஜிம்மனுக்கு ரொம்ப வாய். அப்படியே அவனை மாற்றி பார்க்குறீங்க. அவன் லைட்டாக தெரிச்சுட்டு அவன் சைன் போட்டு வச்சுக்கோ, எனக்கு வேறு பசிக்குது, நான் போய்ட்டு வரேன், பாய். சார் இருங்க சார். ஸோ அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. என்னாச்சு வயன்? என்னாச்சு? இந்த ஜிம்மன் பையன் இருக்கானா சிவனும் இப்படிலாம் கடுப்பேற்றிட்டு இருக்கான் தெரியுமா? நான் அவன்கிட்ட கேட்குறான் அவங்க எங்கன்னு, ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஜிம்மன் ஆச்சு அப்புறம் எப்படி சொல்லுவான்? நீ வேற ஏன் சிரிக்கிறடி? எனக்கு கடுப்பாக இருக்கு. பார்க்கவே கடுப்பாக இருக்குது. எல்லாரையும் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாம் வருது. இந்த அவங்க இல்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல. கூல் எங்கே போயிருப்போற சார்? இங்கே பாரு, 1 hour அவனை பார்க்கலன்னொடனே எப்படி இது பண்ணுறான்? என்ன பண்ணுறது? அவனுக்கு வேணா நான் ஒரு யூஸ்லெஸ் என்ன வேணா இருந்துட்டு போனான். ஆனால் எனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ல்டில் அவன் மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. அதை தெரிஞ்சுட்டு அவன் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்? எனக்கு ரொம்ப கோபமாக வருது தெரியுமா? சரி விடுறி, வா சாப்பிட்லாம். எனக்கு ஒன்றும் வேணாம், நீயே சாப்பிடு. என் லஞ்சு இதையும் நீங்களே சாப்பிடுங்க. என்ன விளாண்டுட்டு இருக்கியா? நீ வந்து சாப்பிடு. எனக்கு வேணாண்டி, ஒரு மாதிரி இருக்கு. நீ சாப்பிடு. இல்லை நீ சாப்பிட்டா தானே சாப்பிட்டு. ரொம்ப கொஞ்சம் அதை நீ வேற. அவளை அப்படியே திட்டுறீங்க, அவள் அப்படியே உங்களை மறைச்சு பார்க்குறா. ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிடல. பட் உங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு தெரியும்டி.
பசிக்குதுன்னு சொன்னல அப்போவே சாப்பிடு. எனக்கு வேணாம் நீ சாப்பிடு. இல்லை எனக்கு பசிக்கல. ஏய் அடி வாங்குவேன். எங்கே போயிருப்பாட்டாங்க வீட்டில் தான் இருப்பான். ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருந்துட்டு வீட்டில் லீவ் போட்டு இருப்பான். என்ன சொல்கிறேன் ஹெல்த் இஷ்யூவா? என்ன ஆச்சு அவனுக்கு? மார்னிங்லாம் நல்லா தானே பேசினான். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது சம்திங் ஏதாவது எங்கேயாவது போயிருப்பாரு வெளில. எமர்ஜென்சியாக இருக்கும். அதான் என்ன எமர்ஜென்சி என்கிட்ட சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் ஏதாவது பண்ணலாம்ல. எப்படி பண்ணுவான்? என் நம்பரே அவன்கிட்ட இருக்கான்னு தெரில. சரி விட நீ கோச்சுக்காத. ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுவா. அவன் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. பட் நீங்கள் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவள் எப்படியும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஊட்டி விட்றா. பட் உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. டாங் ப்ரொஃபைலில் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவனோட நம்பர் தானே இது. நானே இது குரூப்பில் இருந்தால் எடுத்தேன். ஆனால் எனக்கு அங்கே ஒரு மசேஜ் கூட பண்ண மாட்டாளா. அவ்வளோ ஒரு கல்லஞ்சா சா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. எப்படி வீட்டுக்கு போவோம்? ஹீரோ இன்னும் கொஞ்சம் நேரத்தை போயிடுவோம். அந்த கிளாஸ் தான் லாஸ்ட் கிளாஸ் தெரியும்ல. எனக்கு ஆனால் பயமாக இருக்குது தெரியுமா. அவன் எங்கடி போயிருப்பான்? மார்னிங்கே வெளில போனான். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. வீட்டிலலாம் சார் இருப்பார். நீ போய் பார்த்துட்டு சொல்லுவ பாரு இங்கே தான் வீட்டில் இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னது அப்படியே நிஜமா இருந்தால் ரொம்ப ஹாப்பி தெரியுமா. கண்டிப்பாக அப்படி தான் இருப்பார். நீ எதுக்கு இவ்வளோ ஒரி பண்ணிக்கிறான்? ஸோ அவன் அப்படியே உங்கள் ஹெட்டை ரப் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் அழுகவே போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படியே உங்களுக்கு கிளாஸும் அப்படியே எண்ட் ஆகுது. அவன் அப்படியே உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு வாங்கி போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் டி. எனக்கு நான் ரொம்ப பார்த்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் எனக்கு லூஸ் மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு ஆனால் ரொம்ப கோவமாக இருக்குது தெரியுமா. இன்னமும் அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரல, ஒரு கால் வரல, ஒன்றுமே வரல. நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது. அவர் வீட்டில் தானே இருப்பார். ஆமாம் வீட்டில் தான் சரிம்மா நீ சீக்கிரமாக போய் பாரு. உன் டேங் பார்த்தா தான் உனக்கு நிம்மதியாக இருக்கும். ஆமாம் நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். ஸோ வேகமாக வீட்டுக்கு போகிறீங்களா? அங்கே வீட்டுக்கு போனால் அங்கே டேங்கே இல்லை. டேங் டேங் இருக்கீங்களா? கேட்குதா? ஸோ அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் அண்ட் கிச்சன் எல்லாத்தையும் போய் பார்க்குறீங்க. ஹால்லேயே சர்ச் பண்ணுறீங்க. ஹால்லேயும் இருக்க மாட்டேன். அவன் ரூமில் இருப்பானோ. ஸோ மேலே போய் ரூமில் பார்க்குறீங்க. ரூம்லேயே அங்கிட்ட ஆங்கல. உங்களுக்கு ரொம்ப அழகாக வருது. செம்மையாக ஆள ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்கிட்ட அங்கே போனா? எங்கே மாறி போனா? காலையிலேருந்து ஒரு இது கூட காணா. எங்கே போனீங்க? காலேஜ்லேயும் இல்லை. என்ன பண்ணுறது நான்? காலேஜில் எங்கேயாவது இருப்பியா? ஸோ அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்டை கால் பண்ணி மச்சான் அவன் வீட்லேயும் இல்லைடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போனான்னு தெரில. எதுக்கு இப்போ அழுகிறா? வீட்டில் இல்லையா சார்? என்னடி சொல்கிறா? நான் வீட்டில் இருப்பாருன்னு நினச்சேனே. என்ன பண்ணுறதுப்பா? எனக்கு அதான் தெரில. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தெரியுமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ லேட்டாக எங்கேயுமே இருந்தது கிடையாது. அவர் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி சரி ஃபஸ்ட்டு அழாத. எதுக்கு இப்படி அழுதுட்ருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பேசாமல் காலேஜில் போய் அகைன் பார்க்கட்டா? விளாட்றியா? காலேஜ் ஒன்றதுக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும் தெரியுங்களா. எல்லா செக்ரட்டரி சொல்லி அகைன் நீங்கள் எதுவும் பார்க்கட்டா? டாங்மாக்கு ஏதாவது உடம்பு இஷ்யூ ஏதாவது இருந்திருந்தா அதெல்லாம் இல்லை சார் அப்படியா இருப்பார். அப்படி இருந்தாலும் மேம்லாம் ஸ்டாஃப்லாம் எல்லோரும் வந்து சொல்லியிருப்பாங்களே. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கவே சான்ஸே இல்லை. ப்ரொஃபஸர் அவர் விளாட்றியா நீ? அது கரெக்டு தான். நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல. அவர் ப்ரொஃபஸர் எப்படி நீ? அது ஓகே தான். இருந்தாலும் வேறு என்ன இருக்கும்? ஏதாவது வெளில அவருக்கு சாருக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்திருக்க போது அந்த மாதிரி இல்லை. நான் ஜிம்மன் கிட்ட கூட அப்போ கேட்டாலாம் அவன் கூலாக பதில் சொன்னான். அவன்கிட்ட அகைன் கேட்டால் வேஸ்ட்டு. இல்லை நீ என்ன பண்ணுற ஜிம்மன் சார்கிட்ட அகைன் கேட்குறியா? நான் அவன்கிட்ட கேட்கவே மாட்டான். அவன் வேணும்னே கூலாக சொன்னான். அப்போ என்னமா இருக்கும் எனக்கு தெரில. அப்போ அவன் சிம்மன் சார் என்ன கூலாக தானே சொன்னார். ஸோ அதனால் டாங் சார் வந்து வேறு ஏதாவது ஒர்க்காக இருக்கும், எமர்ஜென்சியாக இருக்கும். இல்லாட்டினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சம்திங். டாங் வீட்டுக்கு வருவார். நீ வெயிட் பண்ண நைட்டு வரைக்கும். எது நைட்டு வரைக்குமா? சான்ஸே கிடையாது. என்ன தான் என் டாங் பேசலானாலும் நான் அவனை பார்த்துட்டா தான் இருப்பேன். டைமுக்கு வந்துடுவான். இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது தெரியுமா. விளையாடுறியா? 2 hours ஆகுது. இந்த மாதிரிலாம் அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இங்கே பாரு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. அதுக்கப்புறம்னா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சிமெண்டா சார் நான் பேசுகிறேன் புரியுதா. எல்லாம் வேணாம் இப்போவே ஏதாவது இங்கே பாரு இப்போ டைமும் ஆயிடுச்சு. காலேஜும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீ சேஃபாக இல்லை. சேஃபாக வீட்டிலே இரு. அதான் உனக்கு சேஃபு. காலேஜுக்கெல்லாம் தேவலமாக போயிட்டுருக்காத. அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டானா என்ன பண்ணுவா? உங்ககிட்ட அவர் பேசவும் மாட்டாருன்றல. அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்லுவார்? அது கரெக்டு தானே? ஆமாம். இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு வந்துடுவாட்ட அவங்க. நீ வெயிட் பண்ணி பாரா. சரி. ஸோ அப்படியே நீங்கள் சைலண்டாக அப்படியே உட்காந்துக்கிறீங்க வாசலில். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்கு. ஏன்டாங்கம்மா? உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலாம்? அவ்வளோ வெறுக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு வெறுத்தாலும் பரவாயில்ல. என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம்லம்மா. உனக்கு என்ன பிடிக்கலான்னு. ஆமாம் நீ தான் எனக்கு மார்னிங்கே சொல்லிட்டேலாம். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த இவன் மூஞ்செல்லாம் பார்க்கணுன்னு போயிட்டியா? என்னை பிடிக்காமா வெறுத்துட்டியா? அந்த மாதிரிலாம் மட்டும் சொல்லாதம்மா. என்னால் தாங்கிக்கவே முடியாது.
ரொம்ப பெயினாக இருக்குது தெரியுமா? ஸோ அப்படியே நீங்கள் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. ஸோ அப்படியே டைம் ஆகுது, 6 o'clock ஆகுது, அப்புறம் 7 o'clock ஆகுது. டேங்க் ஸ்டில் வரல. அவனோட கார்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே டேங்கை பற்றி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. உங்களுக்கு மேரேஜ் ஆனது அந்த டேங் உங்ககிட்ட பேசாமல் போனது எல்லாத்தையும் நினச்சி ஒரு ஷை அண்ட் ஒரு பெயின் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. என்ன டைம் ஆகுது, என்ன அவனுக்கு காணோம். அப்படியே உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. அதில் ஒரு மெசேஜ் கூட இல்லை. அந்த அவன் கால் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படியே பிளாங்காக பார்த்துட்டு ஒரு செத்து போன மாதிரி அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிளாங்காக இருக்குது. உங்கள் ஐஸில் ஒன்றுமே தெரில. அப்படியே டேங்கோட ஃபேஸ் மட்டும்தான் வந்துட்டு போகுது. அவன் இந்த வீட்டில் அவங்ககிட்ட பேசிக்கவே மாட்டான். இன்னைக்கு மார்னிங் பேசினது மட்டும்தான் உங்கள் மைண்டில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஒருத்தா பிடிக்கலாம் போய் தொலையாண்டி. என்ன உன் மூஞ்ச பாவை பிடிக்கலான்றதா? அப்புறம் என்ன மயிறு உனக்கு பிரச்சனை? என்ன சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லைடிங்கண்ணே, அவ்வளோதான். சும்மா நைன்றாத முடிஞ்சு முன்னாடி முடிஞ்சுட்டு சா இவ்வளோ பார்க்கணும் தலையெழுத்து. எதுக்குடா கல்யாணம் பண்ணனு இருக்கு? உன்னை எதுக்குடா கல்யாணம் பண்ண நீருக்கு? உன்னை எதுக்குடா கல்யாணம் பண்ண நீருக்கு? அவனுக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டா அப்புறம் எப்படி என்ன நேசிப்பா? கடைசி வரைக்கும் லவ்வே பண்ண மாட்டேன். ஆனால் நான் ரொம்ப அல்பாசைப்பட்டேன். ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. என்ன நினச்சா எனக்கு ஷட்டாங்கம்மா எனக்கு கிடையாதுலா. அதெல்லாம் நினச்சி பார்த்தா என்னால் எப்படி இந்த லைஃப்பை வாழ முடியும்னு நினைக்கிற நீ இல்லாமல் என்னால் இந்த லைஃப்பை ஹாப்பியாக இருக்க முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ தான் எனக்கு எல்லாமே நான் நினச்சி வாழ்ந்துட்டுட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி என்னை ரொம்ப காயப்படுத்தாதான். பட் எனக்கு ஒன்று மட்டும் எல்லாம் தெரியும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுட்டா. ஆனால் நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியல. ஸோ அப்படியே பெயின் கலந்து ஒரு மாதிரி சிம்மல் பண்ணுறீங்க. உங்களை முடியவே முடியல. டைம் என்ன 8 o'clock ஆச்சு. என்ன அந்த பையனை காணோம்? எப்படா வருவானே? எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. தேஸ்வா வரவன் மட்டும் இருக்காதம்மா, அவ்வளோதான். நல்லா நீங்கள் நம்மளாம் தாங்க முடியாது. மார்னிங்கில் வந்து ஒரே பேடாக இருக்குது. மார்னிங் கூட ஏதோ அல்பாசப்பட்டா எப்படியாவது என் டாங் பேசிடுவான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா இப்போயாச்சும் எங்கள் லைஃபு ஹாப்பியாக இருக்கணும். பட் அது அப்படியே சேஞ்ச் ஆகிரும் போதேடா. என்னோட அல்பாசை கூட நிறைவேறாதுல. ஏன்டா எனக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது? உன்னை லவ் பண்ணதா இவ்வளோ பெயினா? எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு வைப்பு கொடுக்கணும் காடு? எனக்கு தெரிலடா. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு ஆனால் இவ்வளோ பெயின் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஒன்றை மட்டும் எப்பயுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேம்மா. உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீ தான் டாங்க எனக்கு எல்லாமே. லவ் யூ டாங். ஸோ அப்படியே செம்மையாக ஆழ்ந்துட்டுருக்கீங்க. டைமுப்பா 9 o'clock ஆகுது. உங்களுக்கு ஓப்பே போயிடுச்சு. டாங் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் செம்மையாக ஆள ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த ஐஸா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. எனக்கு என்னவே பிடிக்கல. நான் ரொம்ப வெறுக்கிறேன். இந்த உலகத்தில் என்னை மட்டும்தான் நான் வெறுக்கிறேன். எல்லாமே எனக்கே இப்படி நடக்குது. இந்த மேரேஜ் அவன் சொன்ன மாதிரி எதுக்கு நடக்கணும்? எதுக்கிட்டாங்க என் லைஃப்பில் வரணும்? நான் எதுக்கு ஒன்று காதலிக்கணும்? எனக்குள்ள ரொம்ப கொஸ்டின்ஸாக இருக்குட்டா. என்னால் முடியலடா. ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வீட்டில் இருக்க கூட பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக அந்த மாதிரி வீட்டிலலாம் இருந்தது கிடையாது. உங்கள் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி. ஸோ டைம் எப்படி இருந்தாலும் ஒரு 10 o'clock அந்த டைமுக்குள்ளே வந்துடுவான். அட்லீஸ்ட் 8 o'clockலாம் இருப்பான். பட் இந்த டைமில் இப்போ 10க்கு மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ 11:30 ஆகுது. நீங்கள் அழுது உங்கள் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுச்சு. உங்கள் ஐஸ்லாம் அவ்வளோ ஒரு டியர்ஸாக இருக்குது. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்குது. உங்கள் ஹேர் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் தென் உங்கள் ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் ஸ்டில் இன்னும் ஃப்ரெஷ்அப் கூட ஆகலை. உங்களுக்கு தோணவே இல்லை. ஸோ இப்போ பார்த்துட்டு இதுக்கு மேலே முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு போகிறப்ப செம்மையாக அழுகுறீங்க. ஷவர் கீழே நின்னா ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே அழுது தீர்த்துட்ருக்கீங்க. அந்த ஃப்ரெஷ்அப் ஆகாமல் செம்மையாக அவனை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி போன மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டு அந்த ஒரு சாரியை பார்க்குறீங்க. நீங்கள் ஆக்சுவலி ரொம்பலாம் சாரி கட்ட மாட்டீங்க. உங்கள் வெட்டிங்க்கு கட்டியிருப்பீங்க. அண்ட் தென் உங்கள் மேரேஜ் ஆன புதுசில் ஒரு வீக் கட்டியிருப்பீங்க. டாங்க அப்போல்லாம் வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அது உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி எடுத்தது. ஆக்சுவலி அவங்க டாங் பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டாங்க்கு அந்த கலர் பிடிக்கும், ஸோ டாங்கே இது சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பிங்க் கலரில் இருக்குது. ரொம்ப லைட் பிங்க், பேபி பிங்க் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர். அது லைட்டாக தொட்டு பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கா. என் டாங்கம்மா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் எனக்கு கட்டினா அவ்வளோலாம் நல்லா இருக்காது. பட் நான் கட்டுவேன். எனக்கு தெரிலடா. இப்போலாம் நீ என் கூட இருக்கிற மாதிரி தோணுது.
என் கூடயே இருக்கணும் நீ. ஸோ அதை அப்படியே வேர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு டேங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை அப்படியே வேர் பண்ணிவிட்டு லைட்டாக கண்ணாடி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அது எனக்கு தரலாம். எனக்கு ஏதோ நானே நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஹேர் அப்படியே ரப் பண்ணிவிட்டு ரொம்ப வேறு இது வேறு எப்போ காயுமோ தெரியலையே. ஸோ அப்படியே உங்கள் ஹேர் அப்படியே தொடச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே தலைக்கு குளிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு வெட் ஹேராக இருக்கு. அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டு வெளில பால்கனியில் அப்படியே துவட்டிட்டு இருக்கீங்க. ஸ்டில் நீங்கள் டேங்கை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்போ டேங்கமாக வருவானே, எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. இந்த டைமில் யாராவது ஃப்ரெஷ்ஷப் ஆகுவாங்களா? நான் ஆக்கிட்டு இருக்கேன். பைத்தியம் ஆகிட்டேன்டா உன் மேலே. ஏதோ தோணுது. நீ என் கூடயே இருக்கணும் அந்த மாதிரிலாம் தோணுதுட்டாங்க. என்னை மட்டும் விட்டுட்டு போனால் அவ்வளோதான் உனக்கு. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே கீழே இறங்கி வாரீங்க. டேங்கோட காசத்தம் உங்களுக்கு ஷாக்காக இருக்கு. டேங் வந்துட்டியா அண்ணா? டேங்கோட காசத்தம் தானே இந்த. ஸோ அப்படியே ரொம்ப ஷாக்கா அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. ஸோ அப்படியே இந்த டோர் ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் வேகமாக திறக்கலான்னு போகிறதுக்குள்ளே அப்படியே அவன் உள்ள வரான். ஸோ ஒன்றுமே பேசலாம் அவன். அப்படியே அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான். அண்ட் தென் ஒன்றுமே அவன் பேசல. அப்படியே நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க. ரொம்ப ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் சேம் டைம் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை கண்டுக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு மேலே போகலான்னு போகிறான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு டேங் டேங் எப்போ வந்தீங்க? ஒரு வேலையை வந்துட்டியா நீ? ஸோ அவனை டைட்டாக அப்படியே அப் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே போயிடலாம். அப்படியே உங்களுக்கு ஷாக்காக பார்த்துட்ருக்கான். என்னடி பண்ணுறியா? டங் வந்துட்டீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் மார்னிங்லேருந்து காணோம்? ஏன் எனக்கு லெசன் எடுக்கலாம்? ஏன் என்னை பார்க்கல நீங்கள்? எப்பயுமே ஏதாவது திட்டுவீங்களா? திட்ட மாட்டா. எப்பயுமே ஏதாவது கண்டுக்க மாட்டல. அந்த மாதிரி கூட இல்லை. இன்னைக்கு ஏன் டேங்க பார்க்கல நான்? என்னாச்சு உனக்கு? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு நீங்கள் அக் பண்ணது இன்னமும் ஃபீல் ஆகுது. என்னடி பண்ணுறியா? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டான். என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுது அவனுக்கு. என்ன பண்ணிட்டுருக்க? உங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது அவனை அக் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. உங்களையே அறியாமல் அவனை அக் பண்ணியிருப்பீங்க. அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே பார்க்குறான் உங்களோட டாப் டு பாட்டம். அவன் அப்போ தான் நோட் பண்ணுறான். அவனுக்கு அந்த பிடிச்ச அந்த சாரி வேர் பண்ணியிருக்கீங்க. அதை அவன் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகுறான். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த வெட்டார்லாம் அப்படியே உங்கள் முடியும் கொஞ்சம் முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக இருக்கு. அந்த காற்றுக்கு செம்ம அப்படியே அழகாக இருக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கே போனீங்க? உங்கள் ஐஸில் அவ்வளோ டேர்ஸ். அவனுக்கு புரியுது நீங்கள் ரொம்ப டயர்டாக அழுதுருக்கீங்கண்ணா. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. டேங் டேங் அது என்னாடி? மிஸ் பண்ணியா? ரொம்ப மிஸ் பண்ண போல. அது தெரியாது. தெரியாதா? ஆனாடி தள்ளுற. ஒரு நேரம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அது அது தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டான். தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டான். இல்லை எப்படி கட்டி பிடிச்சா வா அப்படின்னு அப்படியே உங்களை அக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. அப்படியே உங்கள் ப்ரீத்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறானா? நீ தான் கட்டி பிடிச்சா? நல்லா இருந்துச்சு. அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா இருந்தா. நீ கட்டி பிடிச்ச மட்டும் நான் தான் சொல்லலாம். எல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லலாம். அப்போ நான் மட்டும் சரி. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்றுமே பண்ணலாம். அவனை அப்படியே பேக் பண்ணிட்டான். எங்கேம்மா போன நீ? அல்வா ஒர்க்குடி. ஜிம்மன் பையன் சொல்லையா? அவன்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு. என்ன ஆஃபீஸா? ஆமாண்டி புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலாம். உன்ட்ட சொல்ல சாரி. அது வந்து அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. அது எனக்கு அந்த மாதிரி கம்பெனி பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு எப்படி தெரியும்? அது ஒன்றும் இல்லை. அது உனக்கு முடியுமாமே? அப்பா சொன்னான். அதான் அது ஸ்டார்ட் பண்ணலான்னு. எதுக்கு ப்ரொஃபஸராக இருந்துட்டு அதனால நான் சைட் அடிக்கலாம். இந்த 1 இயர் மட்டும்தான் நீ இருப்பா. அதுக்கப்புறமேட்டு நான் ப்ரொஃபஸர் ஜாப் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஜாப்புக்கு வரேன். எப்படி? சரிடா. எல்லாம் சரியா? அது ஹாப்பிட்டா. அதான் ஜிம்மன்ட்ட சொல்லியிருக்கேண்ணா. நேத்திலேருந்து சொல்லிட்டுருக்கோங்க. அவன் தானே பிளான்லாம் போட்டு கொடுத்தான். அந்த நாய் ஒன்று சொல்லையா? அது சொல்லலையே. ஸோ உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. இதுக்கு தான் அவன் அப்படி சிரிச்சிட்டு இருந்தானா? நான் எவ்வளோ டைம் கேட்டுட்ருக்கேன். அதில் வர சைன் வர சார் போட்டு கொடுத்தாரு. என்னடியாச்சா? அது ஒன்றும் இல்லைடா. என் ஃபேஸ் எப்படி இருக்கு? நல்லா அவங்க பண்ணிட்டு இருந்தா தள்ளி போகிறா இப்போலாம். அது ஒன்றும் இல்லாடா. ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் சரி இந்த சாரி எனக்கு தெரியாமா? பசிக்குது போய் ஏதாச்சாமா? டைம் வர என்ன 11:30 ஆகுது. நாளைக்கு வேறு உனக்கு காலேஜில். ஆமாட்டா. தூங்குறதுல அப்படியே நைட்டு ஃபுல்லாக பே மாதிரி முடிச்சிருக்குது. இந்த முடி வர பே. ஆனால் உனக்கு அப்படியே மறைச்சி பார்க்குறீங்க. டேங் லைட்டாக சிரிச்சிட்டா. சரி நான் ஃப்ரெஷ் போயிட்டு வரேன். டேங் வரேன். ஸோ அப்படியே உங்களை ஐஸை வின் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸ்டன்னா நீங்கள் ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுக்கும் பிடிச்சது அவனுக்கும் பிடிச்சது அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மியூசிக்லாம் போட்டுட்டு டேங் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை திரும்ப பார்த்துட்டு என்ன வரா?
இது மட்டும் வேறு பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டார்டானா திடீர்னு நினைக்கிறீங்க. ஸோ டேங் லைட்டாக செஞ்சுட்டு டேடி சமைச்சிட்டியா? இருங்க இன்னும் ஆஃப் அன் ஹவரில் ரெடி ஆகிறோம். ஸோ டேங் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. டேங் என்ன பண்ணுறேன்? ஆ டேடி பொன்னாடி தான் டேடி தொடங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு அப்படியே ரொம்ப பட்டர்ஃப்ளாப்பாக இருக்குது. அப்படியே உங்கள் ஹிப்பாக அப்படியே தடவி லவ் யூ டி நான் உனக்கு கஷ்டப்பட்டு தெரியுது, ரொம்ப சாரி. அதெல்லாம் எதுக்குப்பா? ஏதோ கேட்கணும் தான் சார் கேட்டான். இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறான். உங்களோட லைஃபாக வாழணும் ஆசையாக இருக்குடி. கடைசி வரைக்கும் எனக்கு பொன்னாடியாக இருப்பியா? அது இருப்பியா? அப்படியே உங்களுக்கு காதுக்கிட்ட பேசலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. கண்டிப்பாக இருப்பான். நீ போன்னு சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு முடியாதுடி. வேறு ஏதாவது சொல்லு. சரி ஐ லவ் யூ டாங். லவ் யூ ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அவங்கள மட்டும். கேட்குது இப்போதான். மேடம் நீ இப்படி தான் பேச தெரியுமா? ஐயா உங்களுக்கு எப்படி பேச தெரியறப்பா? தெரியாதாட்டா? ஏன் சொன்ன? அது ஒன்றும் இல்லைடா, ஐ லவ் யூ சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் நீ. ஆனால் உங்கள் வாயிலேருந்து நான் அது கூட கேட்டது இல்லையா? என்னது சொன்னால் அது ஒன்றும் இல்லைடா. ஸோ அப்படியே கீழே கொஞ்சிக்கிறீங்க. டாங்க அப்படி சிரிச்சிட்டு அவங்க ஃபேஸை அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ஷாயாக இருக்குது. டேங் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற டேங். இந்த மாதிரி ஒரு லைஃப்க்கு இந்த லைஃபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அது தெரில அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ டேங் அப்படி உங்களை தூக்கிட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இது மட்டும்தாண்டி. இது மட்டும்தான் எப்பயுமே இருக்கா. அண்ட் தென் உங்களோட எப்பயுமே ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃப்யூச்சர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதான் பண்ணலாம். ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஷையாட்டு அவனே பார்க்குறீங்க. அப்படியே தூக்கிட்டு போகிறப்ப அப்படியே உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறான். சரி லவ் யூ டூ. நீங்கள் சொல்லுங்கள் லவ் யூ. சொன்னாதான் மேடம் நம்பீங்க. ஸோ அப்படியே காதிக்கிட்டா லவ் யூ ஓடி லவ் யூ பொண்ணாடி அப்படியே சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஷேர் ஆகுது. அப்படியே நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்கடா. டாடா பை பாய். சேஃபாக இருங்க எல்லோரும். இஷ்கியூ ஆல்.